அழுது கதறிய முஸ்தபா பாய்க்கு இந்த வீடியோவை அனுப்பி வையுங்கள். கதையை முடித்த மொத்த ஆதாரங்கள் 1998 என்ன நடந்தது நான் சொல்றேன் வாங்க. டென்ஷனான தாஹிரா பென்ஷன் கூட வாங்க முடியாது. அடுத்த நொடியே பதிலடி கொடுத்த பேராசிரியர் ஜவாஹிருல்லா அண்ணன் தமீமுன் அன்சாரி. திமுக 5 முறை முஸ்லிம்களை தீவிரவாதி என்று சொல்வது நியாயமா? வரலாறு தெரியாத தற்குறிகளுக்கு வெளியானது ஆதாரம். இதற்கே கதறிய முஸ்தபா பாய் விஜய் நடித்த படங்களை என்ன செய்ய போகிறார்? இது மாதிரி இப்போ கரண்ட்ல நடக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை சம்பந்தமாகவும் அந்த பிரச்சனையோட வரலாற்று ஆதாரங்களோட வீடியோ ஆதாரங்களோட தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். மிக முக்கியமான ஒரு வீடியோ. அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பேடை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ அவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. உங்களுடைய உம்ரா வணக்கங்களை முழு மன திருப்தியோடு செய்கிறதுக்கு பேட்டை டிவி ஹஜ் உம்ரா சர்வீஸ். மக்கா மற்றும் மதினாவில் ஹரமுக்கு மிக மிக அருகில் தங்குமிடம். தரமான தமிழ்நாடு உணவு, ஒவ்வொரு வேளையும் சைவம் அசைவம் சொல்லி பஃபே சிஸ்டத்தில் தரமான உணவு வகைகள். மக்கா ஜியாரத், மதினா ஜியாரத், தாயிஃப், பத்ரு, இது மாதிரி 50க்கும் மேற்பட்ட வரலாற்று இடங்களை உங்கள் கூடவே இருந்து நானும் அனுபவமிக்க ஆலிம்களும் எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சு ஹாஜிகளுக்கு எஹ்ராம் ஆடை முதற்கொண்டு எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சு வச்சுருக்கிறோம். மொத்தத்தில் முழுமையான உபசரிப்போட உங்களுடைய உம்ரா வணக்கங்களை நிறைவேற்றுறதுக்கு ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். தாவேகாவை சேர்ந்த முஸ்தபா பக்ருதீன் அவர் சட்டசபையில் சம்பந்தமே இல்லை, அங்கே நடந்தது மானிய கோரிக்கை சம்பந்தமான விவாதம் நடக்குது. அதில் சம்பந்தமே இல்லாமல் தீவிரவாதி சொல்லிட்டாங்க, தீவிரவாதி சொல்லிட்டாங்க, எங்களால் வெளியிலே போக முடியல. எதுக்கு இந்த ஓவர் ஆக்ஷன்? ஒரு சினிமா கூட்டத்தோட சேர்ந்துட்டீங்க, ஓகே. அதுக்கு நீங்களும் சினிமாக்கார மாதிரியா நடிப்பீங்க? என்ன, நான் ஒரு படத்தில் கமல்ஹாசன் சொல்லுவார், என்ன அவார்டா கொடுக்குறாங்க, இப்படி ஆக்டிங் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஓவர் ஆக்டிங் கொடுக்குறாரு மனுஷன். தீவிரவாதி சொல்றாங்க, எங்களால் வெளியில போக முடியல அப்படின்னு சொல்லி முஸ்தபா பாய் அந்த இடத்துல அழுது கதறாப்புல. அதாவது நேற்று தான் முஸ்தபா பாய் அவர் எம்எல்ஏ ஆன பிறகு அவருக்கு நேற்று தான் அறிமுக உரை. அப்போ அறிமுக உரை எப்படி இருக்குன்னு பார்த்தா, இந்த தாவேகா கூட்டம் மீண்டும் மீண்டும் திசை திருப்பக்கூடிய ஒரு அரசியலை தான் செய்யுது. பரந்தூர் விமான நிலையம் சம்பந்தமான விஷயங்களை தாவேகா நோக்கி கடுமையான கேள்விகள் வரும்போது அந்த கேள்விகளுக்கு முறையான பதில் இல்லாத போது இதை வேற எங்கேயாவது திசை திருப்பணும் அப்படிங்கிறதுக்காக முஸ்தபா பாயை இப்போ ஒரு நடிகராக இறக்கி விட்டாங்க. அவர் இறங்கி சம்பந்தமே இல்லாமல் நான் ஒரு சமூகத்தை சேர்ந்தவன், அவர் இந்த இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவரான், நான் ஒரு சமூகத்தை சேர்ந்தவன், ஆனால் என் சமூகத்தை பார்த்து 5 முறை தீவிரவாதின்னு சொல்லியிருக்கிறாங்க, என்னாலலாம் வெளியில் தலை காட்ட முடியாது, எங்கள் சமூகமே இப்படி இருக்கு, இந்த திமுக எங்களை 5 முறை தீவிரவாதின்னு சொல்லிட்டாங்க, இந்த சட்டமன்றத்தில் எங்களை பார்த்து தீவிரவாதின்னு சொல்லிட்டாங்க, திமுக அப்படி தீவிரவாதி சொல்லிட்டாங்கன்னு சொல்லி முஸ்தபா பாய் ஒரு பக்கம் ஒப்பாரி வச்சாரு. திடீர்னு பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. இன்னொரு பக்கம் பத்தாத குறைக்கு எங்கள் அக்கா தாஹிரா, இதெல்லாம் ஐயோ என்னத்த சொல்ல போங்க, தாஹிரா ஒரு பக்கம் எழுந்திரிச்சு, இது எங்களை பார்த்து தீவிரவாதி, முஸ்லீம்களை பார்த்து தீவிரவாதின்னு சொன்ன கூட்டம் தான் இந்த திமுக, உங்களெல்லாம் நாங்கள் மன்னிக்கவே மாட்டோம், யாரும் உங்களை மன்னிக்க மாட்டோம்னு சொல்லி அந்த அக்காவும். அப்போ 2 பேரையுமே பிளான் பண்ணி தான் எழுப்பி விட்டுருக்குறாங்க. 2 இஸ்லாமியர்களை எழுப்பி விட்டு, ஏன்னா இந்த பிரச்சனை போகும்போது சம்மந்தம் இல்லாமல் பர்வேஸ் அந்த இடத்துல எழுந்திக்கிறாரு, முகமது பர்வேஸ் எழுந்திக்கிறாரு. அப்போ இஸ்லாமியர்களை எழுப்பி விட்டு இஸ்லாமியர்களுக்கு எதிரி திமுக முஸ்லீம்கள் தீவிரவாதின்னு சொல்லிட்டாங்க, 1995 99 சொல்லிட்டாங்க, 5 முறை சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சம்பந்தமே இல்லாமல் சொன்னால் பிரச்சனை முழுக்க இதை நோக்கி டைவெர்ட் ஆகும். பரந்தூர் விமான நிலையம் காணாம போயிடும். எப்படி காவிரி இஷ்யூ வரும்போது காவிரியை பற்றி பெரிய அளவில் பேசப்படும் போது அனைத்து கட்சி கூட்டங்கள் நடத்தணும்னு சொல்லும் போது இந்த கூட்டம் சம்பந்தமே இல்லாமல் டீலிமிட்டேஷனை பற்றி பேசிச்சோ, டீலிமிட்டேஷனுக்காக ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்களோ, டீலிமிட்டேஷனுக்காக எம்பி கூட்டம் நடத்துனாங்களோ, எப்பா அந்த இடத்துல காவிரி சம்பந்தமாக அனைத்து கட்சி கூட்டம் நடத்துன்னு சொன்னால் நாங்கள் டீலிமிட்டேஷனுக்கு எம்பி கூட்டம் நடத்துகிறோம் அப்படி சொல்லி சம்பந்தம் இல்லாமல் எப்படி திசை திருப்பினாங்களோ அதே பேட்டர்ல இன்னைக்கு திசை திருப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு அவங்க இறக்கப்பட்ட நடிகர்கள், இந்த முஸ்லீம் நடிகர்கள், அவங்கள இறக்கி விட்டு இன்னைக்கு திசை திருப்ப பார்க்குறாங்க. அப்போ திமுக இப்போ என்ன சொல்கிறேன், சரிப்பா அன்னைக்கு திமுக முஸ்லீம்களை பார்த்து தீவிரவாதின்னு சொன்னது நியாயமா அப்படின்னு கேட்டால் இது வரலாறு தெரியாத தற்குறி நம்புமே தவிர வரலாறு தெரிஞ்சோன்னா அரசியல் தெரிஞ்சோன்னா அது பேச மாட்டான். ஃபர்ஸ்ட் 1999 என்ன நடந்துன்றது தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா காலங்காலமாக ஒரு மித்து ஒன்று சொல்லப்படுது, ஒரு கட்டுக்கதை இங்கே சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. திமுக முஸ்லீம்களை தமிழ்நாட்டில் முதல்ல தீவிரவாதின்னு சொன்னதே கருணாநிதி, கலைஞர் தான் அப்படி சொன்னார் அப்படின்னு சொல்லி ஒரு கேடுகட்ட போய் ஒரு வடிகட்டின போய் ரொம்ப நாளாக இன்னைக்கு தமிழ்நாட்டில் சுற்றிட்டு கிடக்குது. இன்னைக்கு வரைக்கும் அது சுற்றிட்டு கிடக்குது. அப்போ இந்த பொய்களுக்கெல்லாம் வரலாற்று ஆதாரங்களோட பதிலடி கொடுக்குறேன். நான் கொடுக்கக்கூடிய வரலாற்று ஆதாரங்கள் எங்கேயோ புத்தகங்கள்ல இருந்தோ எந்த ஒரு மீடியாக்கள்ல இருந்தோ கிடையாது. சட்டமன்ற அவை குறிப்பில்
ஒரு எம்எல்ஏ எந்த ஒரு வார்த்தை பேசினாலும், நேத்து முஸ்தபா அழுதார்ல, தீவிரவாதம் சொல்லினாங்க அப்படின்னார்ல, அந்த அழுகை நேற்று அவை குறிப்பில் பதிவு செய்யப்பட்டுரும். இந்த மாதிரி அவர் குறிப்பிடக்கூடிய 1999 அவை குறிப்பில் பதிவு செய்யப்பட்ட அந்த அவை குறிப்பின் ஆதாரத்தை தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன். அன்னைக்கு என்ன நடந்தது அப்படியே சீன் பை சீனா சொல்றேன் உங்களுக்கு. 1999 மார்ச் 23ஆம் தேதி இந்த சம்பவம் நடக்குது. அதாவது அந்த திமுக 1996ல் ஆட்சிக்கு வராங்க. 99ல் பட்ஜெட் கூட நடக்குது. கிட்டத்தட்ட 47 நாளைக்கு சட்டமன்றம் நடக்குது. அப்போ மார்ச் 23ஆம் தேதி சட்டமன்றம் பட்ஜெட் சம்பந்தமான இந்த விவாதம் வேகமாக நடந்திருக்கக்கூடிய நேரத்தில் திடீர்னு அன்னைக்கு அவையில் இருந்த எம்எல்ஏக்கள் என்ன செய்யறாங்கன்னா கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வராங்க. எப்போ ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வருதோ அதை பற்றி பேசப்படணும். அப்போ இந்த கவன ஈர்ப்பு தீர்மானம் எதுக்காக கொண்டு வரப்படுறாங்க என்பது கோயம்புத்தூர், வேலூர் இது மாதிரியான இருக்கக்கூடிய ஜெயில்களில் வந்து அங்கே இருக்கக்கூடிய தீவிரவாத வழக்குகளில் கைது செய்யப்பட்ட கைதிகள் போலீஸ்களை போட்டு அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த டைமில் பேப்பரில் பெரிய அளவில் செய்தி வருது. செய்தி எப்படி வருதுன்னா, ஜெயில்களில் பட்டாக்கத்திகள் கைப்பற்றப்பட்டுச்சு, பட்டாக்கத்தியை வச்சு போலீஸ் அடிச்சிட்டாங்க, சூப்பரண்ட் அடிச்சிட்டாங்க, இன்ஸ்பெக்டர் அடிச்சிட்டாங்க, ஜெயில் வார்டன் அடிச்சிட்டாங்க, கடுமையான காயம் ஏற்பட்டுருச்சுன்னு சொல்லி தமிழ்நாடே தீ பத்திக்கிட்டு எரியுது. அப்படி ஒரு பிரச்சனை ஏற்பட்ட பிறகு அப்போதான் இந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தை எம்எல்ஏக்கள் கொண்டு வராங்க. கொண்டு வரக்கூடிய எம்எல்ஏக்கள் யாரு? சி ஞானசேகரன் டிஎம்சி தமிழ் மாநில காங்கிரஸ் சொல்லி மூப்பனார், காங்கிரஸ்ல இருந்து பிரிஞ்சு மூப்பனார் கட்சி ஆரம்பிக்கிறாரு. மூப்பனாருடைய கட்சியை சேர்ந்த சி ஞானசேகரன் அவர் இந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வராரு. சுப்பராயன் சிபிஐ கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஐ கட்சியை சேர்ந்த சுப்பராயன் இந்த கவன தீர்மானத்தை கொண்டு வராரு. ராசேந்திரன் பாமகவை சேர்ந்த ராசேந்திரன் கொண்டு வராரு. திருநாவுக்கரசு அன்னைக்கு அதிமுக சார்பில் போட்டிட்டாரு. திருநாவுக்கரசு இந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வராரு. வேலாயுதன் பாஜகவில் இருந்தால் அன்னைக்கு ஒரு எம்எல்ஏ, வேலாயுதன் இந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் கொண்டு வராரு. இப்படி சில எம்எல்ஏக்கள் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வராங்க. அன்னைக்கு சபாநாயகராக இருந்தவர் பிடிஆர் பழனிராஜன், அவங்க அன்னைக்கு சபாநாயகராக இருக்கிறாங்க. அப்போ இப்படி சபாநாயகர் அன்னைக்கு ஒரு விஷயத்தை குறிப்பிட்டுறாங்க. இந்த மாதிரி கவன ஈர்ப்பு தீர்மானம் எந்த எம்எல்ஏக்கள் கொண்டு வந்தார்களோ அவங்க தான் இது சம்மந்தமாக பேசணும், மற்ற எம்எல்ஏக்கள் எந்திரிக்க வேணான்றதை ஆரம்பத்தில் மென்ஷன் பண்ணிடுறாங்க. அப்போ இது சம்மந்தமாக பேசும்போது ஃபர்ஸ்ட் இந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்த ஞானசேகரன் டிஎம்சி கட்சியை சேர்ந்தவர் அவரு அந்த இடத்துல பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி வேலூரில் சிறை கண்காணிப்பாளர்கள், துணை கண்காணிப்பாளர்கள், ஜெயிலர்கள் இவங்க எல்லாரையுமே தீவிரவாத வழக்குகளை கைது செய்யப்பட்டவங்க தாக்கி இருக்கிறாங்களே, இதை ஒருபோதும் ஏற்றுக்க முடியாது, தீவிரவாதத்தை ஒருபோதும் ஏற்றுக்க முடியாது. இவங்களெல்லாம் தீவிரவாத வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டால் அங்கேயுமே அவங்களுடைய குற்ற செயல் அடங்கலையே அப்படின்ற விஷயங்களை அவர் அந்த இடத்துல குறிப்பிட்டுட்டு அப்புறம் அவர் கூடுதலாக சொல்றாரு, இந்த மாதிரி பத்திரிகைகளில் சில செய்தி வந்தது, இவங்க சிறையில் ஜெயிலர்களை காவல்துறை அதிகாரிகளை தாக்கினது மட்டும் இல்லாமல் அந்த போலீஸோட வீடுகளுக்கு எந்தெந்த போலீஸ்லாம் இருக்கிறாங்களோ அவங்களோட வீடுகளுக்கு ஒரு மஞ்சள் நிற வேனில் வந்து இவங்க ரோந்து பார்க்குறாங்க, அவங்களோட ஃபேமிலியை ரோந்து பார்க்குறாங்க, அதை வீடியோ புகைப்படம் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுத்தே ஆகணும்னு சொல்லி ஞானசேகரன் இதை பற்றி பேசுகிறாரு. அப்போ தான் சிபிஐ சுப்பராயன் அங்கே எந்திக்கிறாரு. சுப்பராயன் பயன்படுத்தின வார்த்தையால் தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை இங்கே நடந்துட்டு இருக்குது. சுப்பராயன் சிபிஐ கட்சி சார், இன்னைக்கு அவர் எம்பியாக இருக்கிறாரு. அப்போ சுப்பராயன் அவர்கள் அந்த இடத்துல எந்திரிச்சு அவர் பேசாமல் சொல்கிறாரு, தீவிரவாதம் எந்த வகையில் வந்தாலும் ஆதரிக்கவே முடியாது, அது எந்த தீவிரவாதம் ஒருபோதும் தீவிரவாதத்தை ஆதரிக்கவே முடியாது. ஆனால் தீவிரவாதி உருவாகிறதுக்கு காரணம் என்ன? இன்னைக்கு முஸ்லீம் தீவிரவாதி வந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்களே, ஃபர்ஸ்ட் அந்த வார்த்தையை அவர் தான் அங்கே பயன்படுத்துறாரு. இன்னைக்கு முஸ்லீம் தீவிரவாதிகள் வந்துட்டான்னு சொல்கிறாங்களே, இந்த முஸ்லீம் தீவிரவாதம் உருவாகிறதுக்கு காரணம் இந்து தீவிரவாதிகள். இந்து தீவிரவாதம் தான், அவங்க செஞ்ச அடக்குமுறைகள் அநியாயங்கள் தான் முஸ்லீம்களை இப்படி தீவிரவாத சிந்தனையில் உருவாக்கிருச்சு அப்படின்னு சொல்லி இந்த இந்து தீவிரவாதம், அதாவது சங்கிகளுடைய இந்த தீவிரவாத செயல்கள், சங்கிகளுடைய மத அரசியலை பற்றி அந்த இடத்துல அவர் பேசிட்டு வெறும் முஸ்லீம் தீவிரவாதம் சொல்றது தப்பு, இது இந்து தீவிரவாதத்தால் தான் இப்போ ஏற்பட்ட இவங்க செய்கிற அடக்குமுறையால் இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் உருவாகிறது காரணமாகுது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சுப்பராயன் இந்த விஷயத்தை ஆரம்பிக்கிறாரு. உடனடியாக அப்துல் நாசர் அந்த இடத்துல ஆரம்பிக்கிறாரு. முஸ்லீம் லீகோட எம்எல்ஏ அப்துல் நாசர் அந்த இடத்துல எழுந்திரிச்சு, தயவு செஞ்சு இங்கே யாருமே முஸ்லீம் தீவிரவாதம், இந்து தீவிரவாதம் அப்படிலாம் மதத்தை குறிப்பிட்டு தயவு செஞ்சு சொல்ல வேணாம், அவங்க ஒரு தீவிரவாத வழக்குகளை கைதானவங்க அல்லது தீவிரவாதிகள் அப்படின்ற வார்த்தையை மட்டும் சொல்லுங்க, தயவு செஞ்சு மத பேரை பயன்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி அப்துல் நாசர் அந்த இடத்துல பேசுறாங்க. அப்போ இதெல்லாம் நடந்திருக்கக்கூடிய இடத்துல பாஜகவுடைய எம்எல்ஏ வேலாயுதன் அந்த இடத்துல எந்திக்கிறாரு. அவர் பேசுறதுக்கு எந்திக்கிறாரு வேகமா. அவர் ஒரு சங்கி, அந்த கால சங்கி, வேகமா எந்திக்கிறாரு. உடனே சபாநாயகர் என்ன சொல்றாரு, நீங்க உட்காருங்க அப்படின்றாரு. நான் எல்லாம் அப்படியே அவை குறிப்பில் இருக்கிறது அப்படியே உங்களுக்கு சீன் பை சீன் சொல்றேன். இவர் வேலாயுதன் எந்திக்கிறாரு, உட்காருங்கன்னு சொல்லி அன்னைக்கு பிஜேபி எம்எல்ஏ உட்கார வச்சாச்சு. அதுக்கப்புறம் ஐ கணேசன் எந்திக்கிறாரு. ஐ கணேசன் அன்னைக்கு பாமகவுடைய எம்எல்ஏ. ஐ கணேசன் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி இன்னைக்கு ஜெயில் வந்து எப்படி ஆகி போச்சுன்னா, ஒரு சிறை வெளியில குற்றம் செஞ்சவங்களுக்கு உள்ள சிறையில் தண்டனை கொடுக்கப்படணும், வெளியில தீவிரவாத வழக்குகளை கைது செய்யப்பட்டவங்களுக்கு உள்ள அது தண்டனையாக மாறணும். ஆனால் அந்த தீவிரவாத வழக்கு உள்ளேயுமே இன்னைக்கு தொடர்ந்துகிட்டு இருக்கு, உள்ளேயுமே குற்ற செயல் மோசமாக நடந்துட்டு இருக்கு.
உள்ள பட்டாக்கத்தி கிடக்குது, செல்போன் கிடக்குது, கிட்டத்தட்ட ஒரு சொகுசு பேருந்து மாதிரி இல்லை இன்னைக்கு உள்ள நடந்துகிட்டு இருக்குது. அப்போ இதெல்லாம் இப்படி இருந்தால் எப்படி ஒரு குற்றவாளிகள் திருந்துவாங்க? அப்போ அது ஜெயில் தண்டனைக்கான இடம் இல்லாம அது ஒரு சொகுசு அனுபவிக்கக்கூடிய ஒரு இடமா மாறி இருக்கேன்னு சொல்லி பாமகவுடைய எம்எல்ஏ அப்படி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. இப்போ அதிமுகவுடைய எம்எல்ஏ திருநாவுக்கரசு அந்த இடத்துல எந்திக்கிறாரு. திருநாவுக்கரசு எந்திரிக்கும் போது இன்னைக்கு காங்கிரஸ் உடைய ஒரு மூத்த தலைவர் திருநாவுக்கரசு அன்னைக்கு அதிமுகவுடைய எம்எல்ஏ அவர் எந்திரிச்சு சொல்றாரு, இந்த மாதிரி பத்திரிகைகள் வரக்கூடிய இந்த செய்திகள்லாம் பார்த்தேன், சிறை காவலர்கள் தாக்கப்படுறதா சொல்லக்கூடிய இந்த விஷயம் எல்லாமே இது வந்து ஒரு உண்மையாகவே கண்டிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் இந்த இடத்துல தீவிரவாதம் இந்த விஷயத்தில் இது இந்துவாக இருந்தாலும் சரி, முஸ்லீமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு தீவிரவாதமாக இருந்தாலும் அது மன்னிக்க முடியாது. அது கண்டிப்பாக தண்டனைக்குரிய ஒரு குற்றம். அதனால் இந்த இடத்துல வந்து அரசு ஒரு விஷயத்தை இன்னைக்கு கையாளணும். அரசுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறாரு, கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறாரு. மற்ற வழக்குகளில் கைது செய்யப்பட்ட குற்றவாளிகள் யாரு, தீவிரவாத வழக்குகளில் கைது செய்யப்பட்ட குற்றவாளிகள் யாரு அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டாவை கவர்மெண்ட் கிட்ட ஒரு டேட்டாவை கேட்குறாரு. அதுக்கப்புறமா தீவிரவாத வழக்குகளில் கைது செய்யப்பட்டவங்க எந்தெந்த அமைப்புகளை சேர்ந்தவங்க அப்படின்ற டேட்டா உங்க கையில் இருக்குதா? சரி, ஓகே. இப்போ தீவிரவாத வழக்குகளில் கைதானவன்னு சொல்றீங்க, அவங்களாம் உண்மையாகவே குற்றம் செய்தவர்களா அல்லது சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டவர்களா? ஏன்னா எந்த ஒரு அப்பாவியுமே இந்த இடத்துல தண்டனைக்கு உட்படுத்திடக்கூடாது. சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செஞ்சு அப்படியே செஞ்சிடக்கூடாது. எந்த ஒரு அமைப்புக்கோ தீவிரவாத குற்ற பின்னணிக்கோ தொடர்பு இல்லாதவங்கள எந்த ஒரு வழக்கிலையுமே அப்பாவியை தண்டிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி இதெல்லாம் சொல்லிட்டு இந்த டேட்டாவெல்லாம் கவர்மெண்ட் கிட்ட கேட்குறாரு. கேட்டுட்டு திருநாவுக்கரசு அவர்கள் அன்னைக்கு ஒரு விஷயத்தை சொல்லும் போது, அதனால இன்னைக்கு பத்திரிகையில் வந்து மற்ற சிறை தண்டனை கைதிகள், தீவிரவாத வழக்கு கைதிகள் இவங்க 2 பேருக்குள்ள சண்டைன்னு ஒரு செய்தி வருது. போலீஸுக்கும் தீவிரவாத வழக்குகள் கைதானவங்களுக்கும் சண்டைன்னு சொல்லி ஒரு செய்தி வருது. அப்படி ஆளாளுக்கு ஒரு செய்தி இப்படிலாம் வந்துட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு நம்ம எம்எல்ஏக்கள் அடங்கிய ஒரு டீம் ஒன்று ஏற்பாடு செய்யணும். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் குழு ஒன்று ஏற்பாடு செஞ்சு அதுக்கு பத்திரிகையாளர்களை கூட சேர்த்துக்கணும். முக்கியமான பத்திரிகையாளர் கூட சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து ஒரு குழுவா ஜெயிலுக்குள்ள போகலாம். இருக்கக்கூடிய ஜெயில எல்லாத்துக்கும் போவோம். கோவை மத்திய சிறை, வேலூர் சிறை, இங்கே சென்ட்ரல் ஜெயிலு எல்லாத்துக்கும் போவோம். போய் அங்கே போய் என்ன நடக்குதுன்றது உண்மையாக போய் கைதிகள்கிட்ட போலீஸ்கிட்ட போய் நம்ம போய் விசாரிப்போம். உண்மை என்னன்றது நம்ம கண்டு ஆராயலாம் சொல்லி இதுக்கு ஒரு தீர்வுமே அந்த இடத்துல சொல்றாரு. அப்போ இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் வேலாயுதன் அங்கே தான் பிஜேபி எம்எல்ஏ அந்த இடத்துல எந்திக்கிறாரு. அவர் தன்னுடைய சங்கி சித்தாந்தத்தை அந்த இடத்தை திணிக்கிறாரு. வேலாயுதன் அவருடைய ஸ்பீச் எப்படி ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, இந்த மாதிரி ஜெயிலில் ஆயுதம் கைப்பற்றப்பட்டது, மோசமான ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டதுன்னு சொல்லுது. இந்த மோசமான ஆயுதங்கள் போலீஸ் அனுமதி இல்லாமல் எப்படி உள்ளே போயிருக்கும்? ஒரு ஆயுதம் வெளியிலேருந்து உள்ளே போயிருக்குன்னா அப்போ போலீஸ் அனுமதி இல்லாமல் அது உள்ளே போயிருக்குமா? அப்போ போலீஸே அதுக்கு உடந்தையாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி டோட்டலாக கவர்மெண்ட் மேலே பிளேம் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஐடியாக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் வேலாயுதன் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ சுப்பராயன் சொன்னார், இந்து தீவிரவாதி அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னார். அதனால் எல்லா மதத்திலையுமே வந்து தீவிரவாதிகளோ குற்ற வழக்கு உள்ளவர்களோ எல்லா மதத்திலும் இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் நீங்கள் இந்து தீவிரவாதின்னு சொல்லக்கூடாது. அவரோட அர்த்தம் என்னன்னா, முஸ்லீம் தீவிரவாதி கூட சொல்லிக்கலாம், ஆனால் இந்து தீவிரவாதின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இந்து என்பது ஒரு மதம் அல்ல, அது ஒரு வழிபாட்டிற்கான பெயர் அல்ல. மதம் என்பது சைவம், வைணவம், பௌத்தம் இதுதான் மதமே தவிர இந்துன்றது மதம் இல்லை, அது எந்த ஒரு வழிபாட்டையுமே குறிக்காது. அதனால நீங்கள் லாஜிக்காக யோசிச்சா கூட இந்து தீவிரவாதின்னு சொல்றது ஒரு இலக்கண பிழையாயிரும், அந்த வார்த்தையை சொல்றது தவறு இல்லைன்னு சொல்லி அந்த இந்து தீவிரவாதின்னு சுப்பராயன் சொன்னதால அதை பற்றி ஃபர்ஸ்ட் விளக்கம் கொடுக்குறாரு. விளக்கம் கொடுத்து முடிச்சு அதுக்கடுத்து தான் சங்கியோட வேலையை ஆரம்பிக்கிறாரு. அப்போ அவர் சொல்றாரு, இந்த மாதிரி சமயத்துக்காக கொலை செய்யறேன்னு சொல்லி இவங்க சொல்றாங்க. யாரு? இஸ்லாமியர்களா இருக்கவங்களை பார்த்து சொல்றாரு, இவங்களாம் சமயத்துக்காக மதத்துக்காக கொலை செய்யறேன்னு சொல்லி சொல்றாங்க, கொலை செஞ்சுட்டு கோஷம் போடுறாங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லும் போது சுப்பராயன் அந்த இடத்துல எந்திக்கிறாரு. கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ சுப்பராயன் எந்திரிக்கும் போது உடனே வேலாயுதன் என்ன சொல்றாரு, நீங்க உட்கார நான் பேசினதுக்கு அப்புறம் நீங்க பேசுங்க அப்படி சொல்லி அவர் உட்கார சொல்லிடுறாரு. திரும்பவும் இந்த சங்கி எம்எல்ஏ திரும்பவும் பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி என் மதம் தான் புனிதமானது, நான் என் மதத்துக்காக கொலை செய்கிறேன், என் மதம் நான் கொலை செஞ்ச இந்த கொலை புனிதமானது, நான் இதை கடவுளுக்காக செய்கிறேன், மதத்துக்காக செய்கிறேன் அப்படிங்கிறாங்க பாருங்க. இதுதான் மோசமானது. ஆனால் மற்ற மதத்தை சேர்ந்த யாருமே வந்து எல்லா மதத்திலையும் குற்றவாளிகள் இருக்கிறாங்க, மற்ற மதத்தை சேர்ந்த யாருமே நான் என் மதத்துக்காக செய்கிறேன், இந்த கொலை புனிதமானதுன்னு சொல்லி சொல்லலை. ஆனால் இஸ்லாமியர்கள் மட்டும்தான், அவர் இஸ்லாமியன்ற வேர்டை பயன்படுத்துறதே தவிர அவர் இஸ்லாமியர்களை குறிப்பிச்சு தான் சொல்கிறாரு. ஆனால் இஸ்லாமியர்கள் மட்டும் மதத்துக்காக இந்த கொலையை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இந்த விஷயத்தில் இந்த மதத்தில் பிரச்சனை இருக்குதா, மத தலைவர்கள் இப்படி தப்பாக உண்டாக்குறாங்களா, இதுக்கு பின்னணியெல்லாம் என்ன இருக்குது, எல்லாத்தையும் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த சங்கி சித்தாந்தத்தை அழகாக அந்த இடத்துல உள்ள திணிச்சு விட்டாப்புல. இங்கே தான் ஹீரோ என்ட்ரி. அங்கே தான் கலைஞர் எந்திக்கிறாரு. கலைஞர் எந்திரிச்சு ஒரு அருமையான பதில் கொடுத்தாரு. இன்னைக்கு முஸ்தபா பாய் முஸ்தபா டோன்ட் வரி முஸ்தபா. கலைஞர் அன்னைக்கு என்ன சொன்னார் தெரியுமா? தற்கூரி கூட்டம் இன்னைக்கு சுத்திட்டு கிடக்குது. கலைஞர் தீவிரவாதின்னு சொல்லிட்டாரு, முதல்ல கலைஞர் தான் தீவிரவாதின்னு சொன்னார். ஒரு பைத்தியக்கார கதையை சொல்றானுங்களே, அந்த பைத்தியக்கார பசங்களே அதை பாருங்க. கலைஞர் அன்னைக்கு என்ன, கலைஞர் ஃபர்ஸ்ட் அப்படி ஒரு வார்த்தையே சொல்லலை. முஸ்லீம் தீவிரவாதி, இஸ்லாமிய தீவிரவாதின்னு சொல்லி ஒரு வார்த்தையை கலைஞர் பயன்படுத்தவே இல்லை. கலைஞர் அன்னைக்கு என்ன தெரியுமா சொன்னாரு?
அவர் வந்து பிஜேபி எம்எல்ஏ அங்கே சொல்றாரு, மதத்துக்காக முஸ்லீம்கள் தான் கொலை செய்கிறாங்க, அது மதத்துக்காக செய்கிறாங்க அப்படிங்கும் போது அப்போ கலைஞர் எந்திரிச்சு சொன்னார், எப்போ மற்ற மதத்தை சேர்ந்தவங்கலாம் மதத்துக்காக செய்யல, முஸ்லீம்கள் மட்டும்தான் மதத்துக்காக செய்கிறாங்கன்னு சொல்லி சொல்றியப்பா, பாபர் மசூதி அடிச்சாங்களே அது மதத்துக்காக இடிக்கலையா? ஒட்டுமொத்த சங்கி கூட்டமும் போய் அந்த 400 ஆண்டு கால வரலாற்று அடையாளமாக இருந்த பாபர் மசூதியை போயிடுச்சாங்களே அது மதத்துக்காக செய்யாமல் வேற எதுக்காக செஞ்சாங்க அப்படின்னு கலைஞர் ஒரு ஆக்கப்பூர்வமான ஆதாரப்பூர்வமான ஆணித்தரமான ஒரு ஆதாரத்தை பேசினாரு. டோட்டலாக அங்கே டம்மா 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 டம்மன் மேஜை தட்டப்படுது. இதுவுமே அவை குறிப்பில் அப்படியே இருக்கு. கலைஞர் வந்து இப்படி சொல்றாரு, பாபர் மசூதியை மதத்துக்காக தான் இடிச்சாங்க அப்படின்னு கலைஞர் குறிப்பிடுகிறார். மேசை ஒளி சத்தமாக கேட்கிறது அப்படின்னு அவை குறிப்பில் இருக்கு. டப்ப டம்ம டம்ம டம்மன் டோட்டல் எம்எல்ஏக்கள். ஏன்னா அன்னைக்கு திமுக வரலாறு காணாத மெஜாரிட்டியில் அன்னைக்கு ஜெயிச்சாங்க. அப்போ அதனால ஒட்டுமொத்தமாக அன்னைக்கு அவையில் அன்னைக்கு கைத்தட்டப்படுது. அதுக்கப்புறமா வேலாயுதம் பாஜக எம்எல்ஏ அந்த இடத்துல எந்திக்கிறாரு. இல்லை பாபர் மசூதி இடிச்சதை எங்கள் தலைவர்களே சிலர் கண்டிச்சிருக்கிறாங்க. நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், பாபர் மசூதி அப்படிங்கிறது வந்து அது ஒரு தொழுகை நடத்தக்கூடிய இடம் இல்லை, அது வந்து பாபருடைய ஒரு நினைவு சின்னம் தான். பாபர் வந்து இந்த நாட்டை அடிமைப்படுத்தி அந்த ராமர் கோயில் இருக்க இடத்த இடிச்சிட்டு, அந்த ராமர் கோயில் இருக்க இடத்த இடிச்சுட்டு அன்னையிலேருந்து இந்த கதையை ஆரம்பிச்சாங்க பாருங்க. அதான் இன்னைக்கு நீதிமன்றம் கூட சொல்லிச்சு, எந்த கோயிலை இடிச்சுலாம் பாபரை இடிச்சிட்டுலாம் அங்கே மசூதியை கட்டலைன்றது நீதிமன்றம் ஆதாரம் இன்னைக்கு உறுதி செஞ்சிருச்சு. அப்போ அவர் சொல்கிறாரு, பாபர் வந்து இந்தியாவை அடிமைப்படுத்தி அந்த கோயிலை ராமர் கோயிலை இடிச்சிட்டு அந்த இடத்துல ஒரு கட்டடம் கட்டினாரு, அது ஒரு நினைவு சின்னம் தானே தவிர அது மசூதி இல்லை. ஒரு மசூதினா 2 மினராக்கள் அந்த இடத்துல இருக்கணும். வேலாயுதம் இந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு. ஒரு மசூதினா 2 மினரா இருக்கணும், பாபர் மசூதியில் 2 மினரா இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஃபர்ஸ்ட் ஒரு மசூதினா மினரா இருக்கணும்னு சொல்லி எந்த அவசியமும் இல்லை. பாபர் மசூதியில் பெரிய குப்பாவே இருக்கும், எல்லாத்தையும் தான் ஒட்டுமொத்தமாக இடிச்சு நவுத்திட்டீங்களே. அப்போ இதெல்லாமே அந்த இடத்துல குறிப்பிட்டுட்டு அது உள்ள யாருமே தொழுகை நடத்தல, அது ஒரு பாலடைஞ்சு போய் ரொம்ப பாலடைஞ்சு பாம்பும் கிம்புமா ரொம்ப மோசமாக பாலடைஞ்சு போன ஒரு கட்டடம், அதனால தான் அது இடிக்கப்பட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி வேலாயுதம் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறாரு. திரும்பவும் ஹீரோ என்ட்ரி. கலைஞர் திரும்பவும் எந்திக்கிறாரு. வேலாயுதம் அவர்களே, அங்கே பாபர் மசூதி பாலடைஞ்சு போன ஒரு கட்டடம், அதுக்குள்ள பாம்பு இருக்கு தேள் இருக்கு அப்படின்லாம் சொல்லி இடிக்கல, அது முஸ்லீம்களுடைய வழிபாட்டு தலன்றதுக்காக தான் இந்த சங்கி கூட்டம் இடிச்சிச்சு. அங்கேயும் கலைஞர் முஸ்லீம்களுக்காக தான் பேசுறாரு, பாபர் மசூதிக்காக தான் கலைஞர் பேசுறாரு. அது பாபர் மசூதின்றதுக்காக முஸ்லீம்களோட வழிபாட்டு தலம்னு சொல்லி தான் இடிச்சாங்களே தவிர அது பாலடைஞ்சு போன ஒரு கட்டடம் பாம்பு தேள் இருக்குன்னு சொல்லி இடிக்கல. கலைஞர் அங்கே சொல்லிக் கொடுக்குற இன்னொரு வார்த்தை என்னன்னா, இஸ்லாமிய பேரரசாக விளங்கிய பாபர் என்ற காரணத்துக்காக இடிக்கப்பட்டது அப்படி சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லிட்டு கலைஞர் திரும்பவும் சொல்றாரு, ஒருவேளை பாலடைந்த கட்டடம் அப்படின்ற நோக்கத்துக்காக தான் நீங்க இடிக்கணும் அப்படி இருந்ததா, அப்போ பாலடைஞ்ச கட்டடத்தை இடிச்சிட்டீங்க, ஓகே. அப்போ இன்னைக்கு நீங்க உங்க பாஜக அரசு தான் நீங்க ஒன்றியத்தில் ஆட்சி செய்து, அப்போ உங்க பாஜக அரசு அங்கே கட்டடம் கட்டி கொடுக்க வேண்டியதானே, புது மசூதியை கட்டி கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கலைஞர் திரும்பவும் ஒரு ஆக்கப்பூர்வமான கேள்வி கேட்கிறாரு. திரும்பவும் மேதைகள் தட்டப்படுது. இப்படி இந்த விவாதம் சிறை கைதிகள் சிறை காவலர்கள் சம்பந்தமான இந்த விவாதம் எங்கெங்கெங்கேயோ போகும்போது இப்போ சபாநாயகர் பிடிஆர் பழனிராஜன் அவர்கள் குறுக்கிட்டு என்ன சொல்றாருன்னா, இந்த ஒரு சிறிய பிரச்சனை இது ஒரு தத்துவ விஷயமாவோ ஒரு பெரிய ஒரு விவாதமாக எங்கேயோ போயிட்டு இருக்குது. அதனால இப்பேற்பட்ட நேரத்தில் கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ சுப்ராயனோ பிஜேபி எம்எல்ஏ வேலாயுதனோ நீங்கள் வெளியில் போய் எங்கேயா விவாதத்தை மேடையில் போய் வச்சுக்கோங்க, தயவு செஞ்சு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்கிறாரு. அப்போ முஸ்லீம் லீக் எம்எல்ஏ அப்துல் நாசர், நிஜாமுதீன் அவர்கள், ஜேஎம் ஆருன் அவர்கள் இவங்களாம் முஸ்லீம் எம்எல்ஏக்கள் அங்கே எந்திக்கிறாங்க. அப்போ சபாநாயகர் அவங்கள அங்கே ஆஃப் பண்ணுறாரு, உங்களுக்கு பேச அனுமதி இல்லை, ஏன்னா கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வரும்போது நான் ஆரம்பத்தை சொல்லிட்டேன், யாரெல்லாம் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வராங்களோ அவங்க தான் பேசணும்னு சொல்லிட்டேன், அதெல்லாம் நீங்கள் பேச அனுமதி இல்லை, உட்காந்துருங்க அப்படின்னு சொல்லி அவங்கள உட்கார வச்சுறாரு. இதுவுமே அவை குறிப்பில் அப்படியே இருக்கு. இந்த கேப்பில் அந்த இடத்துல ஒரு சின்ன காமெடி நடக்குது. அழகிரின்னு சொல்லக்கூடிய ஒரு எம்எல்ஏ அவர் எந்திரிச்சு, அது பாபரால் கட்டப்பட்டது சொல்றாங்களே, அது பாபர் கட்டல, பாபருடைய படைத்தளபதி கட்டினாரு அப்படி சொல்லி திரும்ப கான்வர்சேஷன் எங்கெங்கேயோ போச்சு. அப்போ துரைமுருகன் அவர் எந்திரிச்சு சொன்னாரு, ஏன்பா இப்படியா ஆளாளுக்கு பேசிட்டு போனா அப்புறம் படை தளபதி கட்டல கொத்தனார் தான் கட்டினாரு சொல்லி போமைப்பான்னு சொல்லி துரைமுருகன் அவருடைய ஸ்டைலில் அந்த நக்கலா அந்த விஷயத்த சொல்லி இப்படி கான்வர்சேஷன் எங்கெங்கேயோ போச்சு. ஓகே, இப்போ இறுதியாக மேட்ருக்கு வருவோம். இப்போ டாக்டர் கிருஷ்ணசாமி அவர் எந்திக்கிறாரு, அவர் ஒரு சுயேட்சை எம்எல்ஏ உள்ள வராரு. அவருமே எந்திரிச்சு சொல்றாரு, இந்த மாதிரி வேலூர் ஜெயிலில் கோவை ஜெயிலில் குண்டு வழக்குகளில் கைதானவங்க, கோவை குண்டு வழக்கில் கைதான கைதிகள் இவங்களுக்கும் போலீஸுக்கும் நடந்திருக்கக்கூடிய இந்த தாக்குதல் அப்படிங்கிறது இது ஒருபோதும் ஏற்றுக்கவே முடியாது. இந்த இடத்துல இந்த மாதிரியான தீவிரவாதிகளோட செயல்பாடுகளை உண்மையாகவே கண்காணிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அதனால் திருநாவுக்கரசு அவர்கள் சொன்னது மாதிரி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் குழு ஒன்று ஏற்பாடு செஞ்சு உண்மையாக உள்ளே போய் என்ன நடக்குதுன்றதை பார்க்கணும். இந்த இடத்துல முஸ்லீம் கிறிஸ்தவர் இந்து அப்படிங்கிற பாரபட்சம் பார்க்கக்கூடாது அப்படி சொல்லி டாக்டர் கிருஷ்ணசாமி இந்த கருத்தை சொல்கிறாரு. ராசேந்திரன் பாமகவுடைய எம்எல்ஏ அவருமே அதே மாதிரியான ஒரு கருத்தை இந்த இடத்துல சொல்கிறாரு. இதெல்லாம் ஒவ்வொரு எம்எல்ஏக்கள் ஆளாளுக்கான கருத்து சொல்லும் போது இப்போ சபாநாயகர் சொல்கிறாரு, மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் அவர்களே நீங்கள் பேசலாம் அப்படின்னு பேசும்போது
அன்னைக்கு திமுகவுடைய சட்டத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஆலடி அருணா அவர் தான் அந்த இடத்துல பேசுறாரு. இன்னைக்கு இவங்க 5 முறை தீவிரவாதி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கதையை சொல்றாங்களே, இதெல்லாம் இங்க இருந்து தான் ஆரம்பிக்குது. சட்டமன்ற அவைக்கு உறுப்புல டைம் உட்பட மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. நண்பகல் 11:40க்கு ஆல்ரெடி அருணா எந்திக்கிறாரு. ஆல்ரெடி அருணா எந்திரிச்சு சிறு மோதல், ஜெயிலில் நடந்த பிரச்சனை என்னன்னா ஒரு சிறு மோதல் கைதிகளுக்கும் போலீஸுக்கும் நடந்தது. அங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத சிறை காவலர்கள், துணை காவலர்கள், ஜெயிலர்கள் எல்லாருக்கிட்டே நான் விசாரிச்சு ஃபுல் டேட்டா நான் கொண்டு வந்திருக்கிறேன். அது இல்லாமல் திருநாவுக்கரசு ஒரு டேட்டா கேட்டிருக்காரு. எத்தனை தீவிரவாத வழக்குகளை கைதானவங்க எத்தனை பேர், எந்தெந்த அமைப்புகளில் சேர்ந்தவங்கன்னு சொல்லி எல்லா டேட்டா கேட்டிருக்காங்க இல்லையா, எல்லா டேட்டாவும் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவர் சொல்கிறாரு, தமிழ்நாட்டில் 8 மத்திய சிறையில் மொத்தம் 303 முஸ்லீம் தீவிரவாதிகள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை, அந்த இடத்துல முஸ்லீம் தீவிரவாதிகள்ன்ற ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. அடுத்து சொல்கிறாரு, அவங்க எந்தெந்த அமைப்பை சேர்ந்தவங்க, அல்லுமா அமைப்பை சேர்ந்தவங்க இத்தனை பேர், இந்த அமைப்பை சேர்ந்தவங்க இத்தனை பேர் சொல்லி ஒவ்வொரு அமைப்பை சேர்ந்தவங்களுடைய பெயரை சொல்கிறாரு. இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அந்த கைதிகள், தீவிரவாத வழக்குகளை கைதானவங்க, சிறை காவலர்கள் வந்து ஜெயிலில் சர்ச் பண்ண போவாங்க. உள்ள செல்ஃபோன் வச்சுருக்காங்களா, வேறு ஏதாவது ஆயுதங்கள் வச்சுருக்காங்க, சர்ச் பண்ண போவாங்க. அப்படி சர்ச் பண்ண போகும்போது அந்த தீவிரவாத வழக்குகளை கைதானவங்க வந்து போலீஸை வந்து அசிங்கமாக திட்டினாங்க, போலீஸ் மேலே தாக்குதல் நடத்திட்டாங்க. அப்படி அவங்க சர்ச் பண்ணும்போது அவங்க வச்சுருந்தக்கூடிய ஆயுதங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க வந்து பெரிய பெரிய ஆயுதங்கள்லாம் எதுவும் கிடையாது. பிவிசி பைப் இருக்குது, மரத்துண்டு இருந்தது, சில இரும்புகள் இருந்தது, துருப்பிடித்த தகரங்கள் அந்த இடத்துல இருந்தது அப்படி சொல்லி இந்த விஷயங்கள் தான் இருந்தது தவிர ஒருபோதும் அங்கு வெடிமருந்துகள் இல்லை, போதை மருந்துகள் இல்லை அப்படிங்கிற விஷயத்தையுமே சட்டத்துறை அமைச்சர் இதை மென்ஷன் பண்ணிட்டு, கோயம்புத்தூர் ஜெயிலில் இந்த மாதிரி நடந்துச்சு 19/2/1999 கோயம்புத்தூர்ல வந்து அல்லுமா இயக்கத்தை சேர்ந்த முஸ்லீம் தீவிரவாதிகளை வந்து சிறை காவலர்களை மிரட்டினாங்க, சிறை காவலர்களை தாக்குனாங்க, அங்கே இருக்கக்கூடிய லைட்டு பல்ப் எல்லாத்தையுமே போட்டு உடைச்சாங்க. அதனால 1,23,000 இருக்கக்கூடிய அரசு பொருட்கள் சேதப்படுத்தப்பட்டுச்சு, 20 தீவிரவாதிகள் மேலே வழக்கு பதிவு செய்யப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி இந்த 2 இடத்துல முஸ்லீம் தீவிரவாதிகள் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. இந்த வார்த்தையை கூட முஸ்லீம் சமூகத்தையே தீவிரவாதி சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்லலை. ஆல்ரெடி இங்கே ஒரு கான்வர்சேஷன் ஓடிட்டு இருக்கு. சுப்பராயன் சிபிஐ எம்எல்ஏ அவர் எந்திரிச்சு சொல்லும் போது முஸ்லீம் தீவிரவாதின்றீங்களே, முஸ்லீம் தீவிரவாதி உருவாதுக்கு காரணம் இந்து தீவிரவாதி தானே அப்படிங்கும்போது பிஜேபி எம்எல்ஏ சொல்றாரு இந்து தீவிரவாதின்னு சொல்லக்கூடாது, ஏன்னா முஸ்லீம்கள் மதத்துக்காக செய்கிறாங்க சொல்லி இந்து தீவிரவாதி முஸ்லீம் தீவிரவாதி சொல்லி ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கும்போது இப்போ சட்டத்துறை அமைச்சர் எந்திரிச்சு நீங்கள் பதில் சொல்லுங்க அப்படிங்கும் போது எத்தனை தீவிரவாதிகள் உள்ளே இருக்கிறாங்க அப்படின்னு கேட்கும் போது அப்போ ஆல்ரெடி அருணா ஒரு பதில் சொல்கிறாரு, 303 முஸ்லீம் தீவிரவாதிகள் இருக்காங்க, அதில் அல்லுமா அமைப்பை சேர்ந்த முஸ்லீம் தீவிரவாதிகள் இருக்கிறாங்க. இந்த இடத்துல தான் ரெண்டாவதா அவர் அந்த முஸ்லீம் தீவிரவாதிகள் அப்படின்ற அந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு. இதெல்லாம் சொல்லி முடிச்சு அதுக்கடுத்து 3ஆம் தேதி ஒரு சம்பவம் நடந்துச்சு. 3ஆம் தேதி 1999 மார்ச் மாதத்தில் 8 தீவிரவாத வழக்கில் கைது செய்யப்பட்டவங்க கோயம்புத்தூர் ஜெயிலேருந்து மத்திய ஜெயிலுக்கு மாற்றக்கூடிய நேரத்தில் அப்போ போலீஸ் மேலே தாக்குதல் நடத்தினாங்க. 3 காவலர்கள் அந்த இடத்துல வந்து பெரிய அளவில் காயம் ஏற்பட்டது, 7 தீவிரவாதிகள் மேலே வழக்கு பதிவு செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லிட்டு இந்த அரசு ஒருபோதும் தீவிரவாதத்திற்கு சாதகமாக இருந்ததே கிடையாது. தீவிரவாத விஷயத்தில் யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்படும். ஆனால் ஒரு சிலர் எங்களை பார்த்து என்ன குற்றச்சாட்டு சொல்கிறாங்கன்னா, இவங்க முஸ்லீம் தீவிரவாதிகளுக்கு சார்பாக நடக்கிறதா ஒரு சிலர் எங்களை குற்றச்சாட்டு சொல்கிறாங்கன்னு சொல்லி பாஜக அப்படி சொல்கிறாங்க இல்லையா, அதை பார்த்து சொல்கிறாரு. ஒரு சிலர் நாங்கள் முஸ்லீம் தீவிரவாதிகளுக்கு பாரபட்சமாக நடந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி இவங்க எங்களை ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் நாங்கள் வந்து முஸ்லீம்களோட விஷயத்தில் தப்பாக நடந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் முஸ்லீம்கள் தரப்புல சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி இதை மென்ஷன் பண்ணும்போது 3வது முறையாக சொல்கிறாரு. ஒட்டு மொத்தத்தில் அங்கே 3 முறை தான் முஸ்லீம் தீவிரவாதின்ற வார்த்தையை பயன்படுத்தது. அது கூட முஸ்லீம்களை குறிப்பிடணும்னு சொல்லி சொல்லப்படலை. ஆல்ரெடி ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருந்தது, இந்து தீவிரவாதி முஸ்லீம் தீவிரவாதி சொல்லி ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருந்ததால அதோட டச்சில் பேசுனதால் அப்படியே ஒரு வார்த்தையை விட்டுட்டார் தவிர அவர் பேசுன தவறு தான், அது ஒருபோதும் ஏற்றுக்க முடியாது. ஆனால் அவர் உள்நோக்கத்தோட சொல்லலை, திமுக சொல்லலை, இந்த கான்வர்சேஷனோட கண்டினியூட்டியோட சொல்லும் போது 303 முஸ்லீம் தீவிரவாதி இருக்காங்க, அல்லுமாவை சேர்ந்த முஸ்லீம் தீவிரவாதி இத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி 2 இடத்துல தான் சொன்னாரு. 3வது முறை சொல்லும் போதும் பாஜகவை மென்ஷன் பண்ணி பேசுறாங்க. பாஜக இந்த மாதிரி சொல்றாங்க, முஸ்லீம் தீவிரவாதிகளுக்கு நாங்கள் கருணை கட்டுறதா பாஜக எங்களை பார்த்து சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பாஜகவை குறிப்பிட்டதுக்காக தான் சொன்னாரே தவிர இஸ்லாமியர்களை ஒருபோதும் அவங்க தீவிரவாதி அப்படின்ற கருத்துப்பட திமுக பேசவே இல்லை. இதெல்லாம் சொல்லி முடிச்சு கடைசியாக சொல்றாரு, அதனால பெரிய அளவிலான ஆயுதங்களோ வெடிமருந்துகளோ கைதிகள் கையில் கிடையாது, அது எல்லாத்தையும் நாங்கள் ஃபுல்லாக செக் பண்ணிட்டோம், இதுக்காக தனி குழு அமைச்சு ஜெயிலுக்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்லி அவருடைய ஆதாரங்களை முடிக்கிறாரு. அப்போ கணேசன் எம்எல்ஏ கணேசன் அந்த இடத்துல எந்திக்கிறாரு. அவர் இருந்துச்சு அப்போ பத்திரிகைகள் எப்படியாப்பட்ட செய்தி வந்தது அப்படின்னா, பத்திரிகைகளை வந்தது ஆதாரமற்ற செய்திங்க, ஏதாவது ஒரு பத்திரிகை ஆதாரம் கேளுங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பதில் கேட்டோம்னா இந்த கான்வர்சேஷன் அதோட முடிஞ்சிருது. அப்போ சுப்பராயன் திரும்ப எந்திக்கிறாரு. சிபிஐ எம்எல்ஏ சுப்பராயன், அதாவது நான் மாநில அரசுக்கு சொல்ல வருவது என்னவென்றால் அப்படின்னு எந்திரிச்சாரு. சபாநாயகர் டென்ஷன் ஆயிட்டாரு. சுப்பராயன் தயவு செஞ்சு நீங்க உட்காருங்க, உங்களால தான் இவ்வளவு பெரிய பிரச்சனை ஏற்படுது. ஒரு ஜெயிலில் தீவிரவாதிகளுக்கு கைதிகளுக்கு போலீஸுக்கு நடந்த பிரச்சனை ஒரு சின்ன பிரச்சனை,
இதை நீங்க எங்கெங்கே தத்துவங்கள் வேதாந்தங்கள் வழியா கொண்டு போய் இந்த கான்வர்சேஷன் எங்கெங்கயோ கொண்டு போயிட்டீங்க, தயவு செஞ்சு உட்காருங்க சுப்ராயன் அப்படின்னு சொல்லி அவர் உட்கார வச்சிட்டாரு. அப்ப இருந்தாலும் சுப்ராயன் பேசினாரு, அதுக்கு கலைஞர் வந்து அவங்களுக்கு பதில் கொடுத்தாரு. அந்த கான்வர்சேஷன் அதோட முடிஞ்சிருது. இப்ப அப்துல் நாசர் அந்த இடத்துல எந்திக்கிறாரு. முஸ்லீம் லீக் எம்எல்ஏ அப்துல் நாசர் அந்த இடத்துல எந்திரிச்சு, நான் வந்து ஆரம்பத்துல இருந்து உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன், இதை மார்க்கத்தின் பேர்ல எங்கேயும் கொண்டு போகாதீங்க. அது எந்த மார்க்கமா இருந்தாலும் சரி, இஸ்லாமிய மார்க்கத்தோட பெயரும் பயன்படுத்தாதீங்க, இந்து மதத்தோட பெயரும் பயன்படுத்தாதீங்க அப்படி சொல்லி அவர் சொல்லும் போது சபாநாயகர் ஃபைனலா ஒன்று சொல்லி முடிக்கிறாரு. எங்க தீவிரவாதம் எங்க இருந்தாலும் அது தீவிரவாதம் தான், அது இந்துக்களாக இருந்தாலும் அப்படித்தான் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. தீவிரவாதம் எங்க இருந்தாலும் தீவிரவாதம் தான், அது இந்துக்களாக இருந்தாலும் அப்படிதான், உங்க மதத்தை மட்டும் மாத்தி யாரும் இங்க குறிப்பிட்டு சொல்லல அப்படி சொல்லி இந்த கான்வர்சேஷனை இதோட விட்டுருவோம். இதுக்கு அடுத்து வாங்க நம்ம பட்ஜெட் சம்பந்தமா பேசலாம் சொல்லி அதோட முடிச்சிடுறாங்க. அப்ப இங்க எந்த இடத்துலயுமே முஸ்லீம் சமூகத்தை நோக்கியோ முஸ்லீம்களை தீவிரவாதம் சொல்லணும்னோ இல்ல ஒரு வன்மத்தோடவோ இங்க பேசப்படவே இல்லை. அங்க கம்யூனிஸ்ட் பிஜேபிக்கு நடுவில் ஒரு வாக்குவாதம் நடந்தது. முஸ்லீம் தீவிரவாதி இந்து தீவிரவாதி நடக்கும் போது அப்ப அதுக்கு பதில் சொல்லும் போது டேட்டாவோட சொல்லும் போது அப்படி ஒரு சில சொன்ன 2 வார்த்தை அந்த இடத்துல வாய் தவறி விட்டுட்டாரே தவிர, அந்த மாதிரி முஸ்லீம் தீவிரவாதி பேசுனீங்களே, முஸ்லீம் தீவிரவாதி இத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு தான் சொன்னாரே தவிர எந்த இடத்துல ஒரு சமூகத்தை குற்றமாக்கல. இதுக்கு இறுதியா கூடுதல் ஆதாரம் 2011 நடந்த ஒரு ஆதாரத்தை சொல்லி இதோட வீடியோ முடிக்கிறேன். 2011 ஒசாமா பின் லேடன் இறந்துடுறாரு. அப்போ கலைஞர் இது சம்பந்தமா கலைஞர்கிட்ட கேட்கும் போது கலைஞர் என்ன தெரியுமா சொன்னாரு, ஒசாமா பின் லேடன் அவர் ஏதோ ஒரு தத்துவத்தை ஏத்துக்கிட்டு அவர் ஏதோ ஒரு கொள்கையை ஏத்துக்கிட்டு ஒரு புரட்சின்ற பேர்ல அவர் போனது வேணா தீவிரவாத பாதையா இருக்கலாமே தவிர ஒட்டுமொத்த முஸ்லிம்களை தீவிரவாதி என்று முத்திரை குத்துவதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில இருந்து வந்த ஒரு குரல் கலைஞரோட அவருடைய குரல். ஏன்னா அன்னைக்கு தேதிக்கு ஒசாமா பின் லேடன் கொல்லப்பட்ட பிறகு முஸ்லிம் தீவிரவாதம், குரானே தீவிரவாதத்தை போதிக்குது, பெரிய அளவிலான ஒரு அவதூறு பரப்பப்படுது. அப்ப தமிழ்நாட்டில இருந்து எழுந்த முதல் குரல் கலைஞர் சொல்றாரு, ஒசாமா பின் லேடன் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாதை அப்படி இருக்கலாமே தவிர ஒட்டுமொத்த முஸ்லிம்களை தீவிரவாதி சொல்றது ஒருபோதும் ஏத்துக்க முடியாது சொன்ன வார்த்தை இன்னைக்கு வரைக்கும் NDTVல அந்த வார்த்தை இன்னைக்கு வரைக்கும் ஆதாரத்தோட பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்போ நான் முஸ்தபா பாய் கிட்ட வரேன். முஸ்தபா டோன்ட் வரி முஸ்தபா பாய். இப்போ அந்த இடத்துல ஆல்ரெடி யாருன்னா திமுகவுடைய அமைச்சர் சொன்னார். கலைஞர் அப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்தவே இல்லை. திமுகவுடைய அமைச்சர் ஒரு கான்வர்சேஷனால அந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாரு. இந்த வார்த்தைக்கு எங்க சமூகத்தை எப்படி சொல்லிட்டாங்க கதறீங்களே. உங்க விஜய் அண்ணா, உங்க தளபதி, உங்க பிளாஸ்ட் மாஸ்டர் இருக்கிறார்ல, அவர் நடிச்ச படத்தெல்லாம் என்ன பண்ண போறீங்க? உங்க தளபதி துப்பாக்கின்னு ஒரு படம் நடிச்சாருங்க. அந்த படத்துல புதுசா ஸ்லீப்பர் செல்னு ஒரு வார்த்தையை அறிமுகப்படுத்துறாரு. அதாவது தீவிரவாதினா பாம்பு வைக்கிறவன் அவன் மட்டும் தீவிரவாதி இல்ல, இங்க பாயில துணி கடை வச்சிருக்காரு பாய், அவரும் தீவிரவாதி தான். இவங்க தான் தீவிரவாதிகளுக்கு டேட்டா எல்லாமே சேகரிச்சு தீவிரவாதிகளுக்கு விபரத்தை சொல்லுவாங்க. செல்போன் மெக்கானிக்கா வச்சிருக்கான பாய், அவனும் தீவிரவாதிகளுக்கு எல்லா தகவலும் சொல்லுவான். ஒரு கடையில சம்பளத்துக்கு வேலை செய்யறான் இஸ்லாமிய வாலிபன், அவனும் தீவிரவாதிகளுக்கு எல்லா தகவலும் சொல்லுவான். இவங்க தான் ஸ்லீப்பர் செல் அப்படின்ற ஒரு புதுசா ஒரு வார்த்தையை, இது வரைக்கும் இல்லாத ஒரு வார்த்தையை உங்க விஜய் அண்ணாவுடைய படத்துல தான் வந்தது. அந்த படத்துக்கு எதிராக கடுமையான கண்டனங்கள் வரும்போது விஜய் அவர்களுடைய தந்தை வந்து மன்னிப்பு கேட்டாரு. நாங்க தெரியாம இப்படி ஒரு சீன் வச்சுட்டோம், அடுத்த ஒரு படத்துல என் மகன் விஜய் வந்து முஸ்லீம் கேரக்டர்ல நடிப்பாரு அப்படி சொல்லி மன்னிப்பு கேட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் முஸ்லீம் கேரக்டர்ல நடிக்கவே இல்லை. அப்போ துப்பாக்கி படத்தில் இப்படி ஒரு வன்மமான காட்சி. அதுக்கடுத்து வேலாயுதம்னு ஒரு படத்தில் நடிச்சாரு. அதுலயும் முஸ்லீம்களை ஒட்டுமொத்தமா தீவிரவாதியா காட்டக்கூடிய காட்சிகள். பீஸ்ட்னு ஒரு படம் நடிச்சாரு. அதுல அவ்வளவுக்கு அவ்வளோ இஸ்லாமிய சமூகத்தையே இஸ்லாமிய அடையாளங்களை தீவிரவாதியா காட்டக்கூடிய அவ்வளோ ஒரு மோசமான காட்சி. இவ்வளவு ஏங்க இந்த முஸ்தபா பாய் பீஸ்ட் படம் வரும்போது இந்த முஸ்தபா பாய் அவ்வளோ எதிர்த்தாரு. பீஸ்ட் படத்தை தடை செய்யணும், நான் உள்துறை செயலாளருக்கு நான் கடிதம் எழுதுறேன், பீஸ்ட் படத்தையே தடை செய்யணும். விஜய்க்கு அறிவு இல்லையா? அவரு சிந்திச்சு தானே படம் எடுக்கிறாரு, கதை கேட்டு தானே படத்தை நடிப்பாரு, உங்களுக்கு எல்லாம் அறிவு இல்லையா? இதே விஜயை பத்தி நாங்க அசிங்கமா படம் எடுத்தா நீங்களா உங்களால ஏத்துக்க முடியுமான்னு சொல்லி அன்னைக்கு வேற வாயி, இன்னைக்கு வேற வாய். அப்போ அரசியல் ஆதாயத்துக்காக எப்பேற்பட்ட பிழைப்பை பிழைக்கிறீங்கன்றத முஸ்தபா தயவு செஞ்சு சிந்திச்சு பாருங்க. ஏங்க அவர் கடைசியா நடிச்ச ஜனநாயகன் படம், ஜனநாயகன் படத்துல ஒரு வில்லன் வந்து ஒட்டுமொத்தமா மனிதர்களை கொல்லணும் ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துருவான். அந்த வில்லன் பாமூச்சி மக்களை கொல்லணும் போது முஸ்லீம் கிட்ட தான் போய் பாம்பு வைக்க சொல்லுவான். நெத்தியில தலையில தொப்பி போட்டுக்கிட்டு நெத்தியில தொழுகை வச்சு கழுத்துல தாயத்து இதெல்லாம் போட்டிருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் கிட்ட தான் இந்த போய் பாம்பு வை, போய் கோயில் கிட்ட போய் பாம்பு வை அப்படி சொல்லி பாம்பு வைக்க. அப்ப பாம்பு வைக்கிறவன் யாரு? முஸ்லீமு. அவன் எப்படி இருப்பான்? தொப்பி போட்டிருப்பான், தாடி வச்சிருப்பான், நெத்தியில தொழுகை வச்சிருக்கோம், அவன் தான் பாம்பு வைக்கிறவன் சொல்லி இப்பேற்பட்ட காட்சிகள் வைக்கும் போது எங்க சமுதாயத்தை எப்படி காட்டிட்டீங்களே, சினிமால எங்க சமுதாயத்தை எப்படி காட்டிட்டீங்களே, அப்பெல்லாம் உங்களுக்கு அழுவு வரல, அப்பெல்லாம் உங்களுக்கு அந்த சமுதாய அக்கறை வரல. ஆனா என்னைக்கு நடந்த கான்வர்சேஷன், அது எந்த நோக்கத்துல நடந்தது, இது எல்லாம் தெரிஞ்சும் முஸ்தபாவுக்கு தெரியாதுலாம் சொல்லாதீங்க, எல்லாம் தெரிஞ்சும் ஒரு வன்ம அரசியல். பரந்தூர் விமான நிலையத்தை பத்தி நீங்க பரபரப்பா பேசப்படுது. தாவேக அரசுடைய ஒரு செயலாக்கத்த முடியாத ஒரு திக்கற்ற ஒரு திறனற்ற ஒரு ஆட்சியால
இன்னைக்கு பரந்தூர் விமானத்தை கையை விட்டீங்க, ஆந்திரா நாளுக்கு நாள் எங்கேயோ போயிட்டு இருக்கான்னு சொல்லி தாவேக்காவை நோக்கி ஒரு குற்றச்சாட்டு வரும்போது இந்த ஒட்டுமொத்த குற்றச்சாட்டையும் திசை திருப்புறதுக்காக திமுக மேல பழிய போடுறது, இங்க கலைஞர் மேல பழிய போடக்கூடிய இப்பேற்பட்ட ஒரு கேவலமான அரசியலை இந்த தாவேகா கூட்டம் செஞ்சு வச்சிருக்குது. அதனால உங்களுடைய இந்த கேவலமான அரசியலை, உங்களுடைய இந்த நடிப்பு நாடகங்களை ஒரு தற்குறி கூட்டம் நம்புமே தவிர அரசியல் தெரிந்தவர்களோ வரலாறு தெரிந்தவர்களோ உங்களை ஒருபோதும் நம்ப மாட்டாங்க. ஓகே, இந்த ஒரு வீடியோ, இந்த வீடியோவுக்கு பின்னாடி கிட்டத்தட்ட நம்ம ஒரு 6-7 மணி நேரம் உழைப்பு இருந்தது. நேற்று 1999 சட்டமன்ற அவை குறிப்பு போய் அந்த அவை குறிப்பை டவுன்லோட் பண்ணி அந்த டேட்டில் நடந்து சொல்லி பல ஆய்வுகள், அங்கே எந்தெந்த எம்எல்ஏக்கள் என்னென்ன பேசுனாங்க, அது எல்லாத்தையும் எவ்வளோ சுருக்கமாக சொல்ல முடியுமோ அந்த வரலாறு ஆதாரங்கள் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறோம். பல ஆய்வுகள் மேற்கொண்டு இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கிறோம். அதனால வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பேட்டை டிவியை பார்க்குறீங்களோ அவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.